Hello students, July month first midterm exams ஒரு வழியா முடிச்சாச்சு. ஓடுன்னு ஓடியாச்சு. இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நிறைய டிஸ்ட்ரிக்ட் இன்னும் எக்ஸாமே தொடங்கல. மண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் இந்த மந்த் எண்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. என்னோட கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். நான் வந்து பேச ஆரம்பிச்சேன்னா 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கண்டினியூவாக பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ கமெண்ட்ல பிள்ளைங்க கீழே வந்து கதறுவீங்க. ஸோ அதனால இப்பயே நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட பேச்சை வந்து கொஞ்சம் சுருக்க ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச வரை ஷார்ட்டாக போடுறேன். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து அந்த மார்ச்ல இருந்து அந்த மேக்குள்ள ஜூன் ஸ்டார்டிங்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்தீங்க, நான் 9th to 10th போகிறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ்ல இருந்தே நான் 10th வந்து பர்ஃபெக்டாக மார்க் ஸ்கோர் பண்ணணும். நான் வந்து 11th போகிறேன். 10th தான் சரியாக படிக்காமல் விட்டுட்டேன். அட்லீஸ்ட் இந்த 11th ஜூலை மந்த் எடுத்த அந்த மார்க்ஸ் அது நம்ம ஜூலைல இருந்து நம்ம வந்து நல்லா படிக்கணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், பப்ளிக் எக்ஸாம்ஸ் மாதிரி பயபக்தியோட படிக்கணும் அப்படின்னு நினைச்சு உறுதிமொழி எடுத்தீங்க. யாரெல்லாம் 12th நான் வந்து கட் ஆஃப்ல வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் பப்ளிக்ல, ஸோ அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே பப்ளிக் எக்ஸாம்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் மிட்டம் படிக்கணும் அப்படின்னு உறுதிமொழி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க, யாரெல்லாம் அதை மிஸ் பண்ணீங்க, யாரெல்லாம் 50% தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க நம்புறேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த குரூப்னு கண்டிப்பாக சொல்லணும். 11th 12th எந்த குரூப்னு கண்டிப்பாக சொல்லணும். 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, உங்கள் நேம் என்ன, உங்களோட டார்கெட் என்ன, நீங்கள் கரெக்டாக முடிச்சிங்களா இல்லை ஸ்கிப் பண்ணீங்களான்னு கமெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக என்னோட உண்மையான சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணுவீங்கல்ல, நம்பலாம்ல, பார்ப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அதை விட முக்கியம்பா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. மறந்துடுறீங்களே, இப்ப புதுசா ஹைப்னு ஒன்று சொல்றாங்க. கமெண்ட்டுக்கு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு வருது. ஸோ அதை நீங்க வந்து ஆன்டியோட வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா எனக்கும் ஒரு ஹைப் கொடுங்க. என்னோட சேனலும் கொஞ்சம் க்ரோத் ஆகட்டுமே. நம்மளோட சேனல் அப்படியே ஸ்லோவா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. பரவாயில்ல, விடுங்க. கடமையை செய், பலன் எதிர்பார்க்காதே. தானா பலன் வரும். உங்க மூலியமா தான் வரப்போகுது. கண்டிப்பா வரும், பார்ப்போம். சரி, முக்கியமான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். குவார்டர்லி எக்ஸாம் எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 18. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு டேட், இன்னைக்கு வந்து ஜூலை 18 இருக்கும். செப்டம்பர் 18 இருந்து செப்டம்பர் 26 வரையும் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம். அப்ப ஜூலை முடிஞ்சாச்சு. ஜூலைல இந்த 15 days விட்டுருங்க. கண்டிப்பா வந்து நீங்க சீரியஸ் எஃபர்ட் எடுக்க போறது இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். ஆகஸ்ட் ஃபுல்லா 30 days இருக்கு. அதோட 18 அப்படின்னா அங்க ஒரு 10 days எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலா 40 days தான் சீரியஸா படிக்கிற நாள். இங்க ஒரு 10 days விட்டுருவீங்க, அங்க ஒரு 10 days விட்டுருவீங்க. கரெக்டான நான் சொல்றது. ஸோ இந்த 40 days பிளான் பண்ணாதான் குவார்டர்லி போர்ஷனை முடிக்க முடியும். குவார்டர்லிக்கு எவ்வளவு போர்ஷன் வரும் அப்படின்றது 11th ஸ்டாண்டர்டுக்கும் தெரியும், 12th ஸ்டாண்டர்டுக்கும் தெரியும், ஆனா 10th தெரியாது. ஸோ நம்மளோட போர்ஷன்ல ஒரு 50% கண்டிப்பா குவார்டர்லிக்கு வந்துடும். செகண்ட் மிட்டம் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீ ஆஃபலி ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபலி எக்ஸாம்ஸ் அப்படி வைப்பாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஸ்பிளிட் பண்ணி ரிவிஷன் மாதிரி கொடுத்துருவாங்க, மந்த்லி மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு குவார்டர்லிக்கு அடுத்ததா ஸ்ட்ரெயிட்டா ஆஃபலி வருதா, இடையில என்ன எக்ஸாம்ஸ் வருது, செகண்ட் மிட்டம் வருமா அப்படின்றது கரெக்டா தெரியாது. ஃபியூச்சர்ல தான் நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இருக்கக்கூடிய இந்த 40 to 50 daysல நம்ம எவ்வளவு அழகா படிக்கணும், ஏற்கனவே ஜூன்ல எவ்வளவு அழகா படிச்சோம், இனி எப்படி படிக்க போறோம், இது எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்க. கல்வி விஜய் சேனல் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்ததுன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் செல்லங்களா எனக்காக கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற அந்த கமெண்ட்ஸும் அந்த மோட்டிவேஷன் தான் எனக்கு ஒரு பெரிய எனர்ஜெட்டிக்கா இருந்து நான் குவார்டர்லிக்கு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட போறேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ 6th 7th 8th 9th 10th ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் போட்டுட்டு 11th 12th எல்லா குரூப்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் போடணும்னு நினைக்கிறேன், இன்க்ளூடிங் தமிழ் மீடியம். முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுவோமே பெஸ்டா கொடுக்க. ஸோ எல்லா குழந்தைங்களுமே நம்ம குழந்தைங்க. ஸோ சேனல்ஸ் வந்து நம்ம க்ரோத் ஆகுதோ இல்லையோ நம்ம கடமை கரெக்டா செய்யணும். ஸோ இந்த வயசுல உடம்புல நிறைய பிரச்சனையை வச்சுக்கிட்டு எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் போடணும், தமிழ் மீடியத்துக்கு போடணும், இவங்களுக்கு போடணும், அவங்களுக்கு போடணும், எல்லாத்துக்கும் போடணும், இப்படிலாம் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும் யோசிச்சு பாருங்க. இந்த வயசுலயே நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அப்போ உங்க வயசுக்கு எவ்வளவு அழகா படிக்கணும் செல்லங்களா. நீங்க இப்ப நல்லா படிச்சீங்கன்னா தான் உங்களோட பப்ளிக் மார்க்ஸ்க்கு கவலையே பட வேண்டாம். அட்வைஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அட்வைஸே பண்ணல, உங்களை நான் பயமுறுத்தவும் இல்லை. இருக்கக்கூடிய அந்த 40ல இருந்து 50 நாள் 50 நாள்ல எடுத்துக்கோம், 50 daysன்னு எடுத்துக்கோம். ஸோ இந்த 50 days 5 சப்ஜெக்ட்ல இருந்து 6 சப்ஜெக்ட் அப்படின்னு நினைச்சா கூட ஒரு சப்ஜெக்ட்க்கு 10 days தான் நம்ம கையில இருக்கு. எப்படி ஒரு சப்ஜெக்ட்க்கு 10 days கையில இருக்கு.
10ன்றது ஒரு 8ன்னு எடுத்துக்கோம் சரிங்களா. 8 to 10 days இருக்கு. ஸோ இந்த நாட்கள்ல நம்ம எவ்வளவு அழகா படிக்கணும், எங்கெல்லாம் விட்டோம், ஜூலை மந்த்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு எங்க தயாராகாம போனோம், கடைசி நிமிஷம் வரையுமே படிக்காம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்படியே கதறாங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் போடுங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் போடுங்க. நான் கொஸ்டின் பேப்பர் வீடியோ போட்டேன், நான் இல்லைன்னு சொல்ல. கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அது என்ன ப்ளூ பிரிண்ட், எப்படி கேட்கறாங்க, எந்த பேட்டர்ன்ல கேட்கறாங்க, இந்த மாதிரி கேட்டாக்க நம்ம எப்படி ஈஸியா அட்டன் பண்ண முடியும், எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி ஜஸ்ட் நமக்கு ஒரு ஐடியாக்கு தாமே தவிர போடுற கொஸ்டின் பேப்பர் அப்படியே சேமா எந்த டிஸ்ட்ரிக்ட்டுமே வராது. குவார்டர்லிக்குமே அதே தான். குவார்டர்லி கொஸ்டின் பேப்பருமே சேமாலாம் ஆல் டிஸ்ட்ரிக்ட் இருக்காது. ஆல் டிஸ்ட்ரிக்ட் சேமா கொஸ்டின் பேப்பர் எப்போ வரும்? பப்ளிக் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் வரும். புரிஞ்சுதுங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பப்ளிக்கே சேமா வரும்ன்றதே தெரியல. எனக்கு கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு பர்சனலா வாட்ஸ்அப்ல. பப்ளிக்ல வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் வேற வேற வருமானு சொல்லிட்டு 10th படிக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்காக சொல்றேன். எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேம் கொஸ்டின் பேப்பர் பப்ளிக். புரிஞ்சுதுங்களா? அதே குவார்டர்லியா இருக்கட்டும், ரிவிஷன் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், ஆஃப்லியா இருக்கட்டும், இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பரை பார்த்து நம்ம அப்படியே அதை படிச்சுட்டு போனோம்னா எக்ஸாம்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா? அதை பார்த்து படிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி, அந்த எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி, அதாவது முன்னாடி மீன்ஸ் நம்ம எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கு அந்த போர்ஷன் நடத்த ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம தான் இம்பார்ட்டன்ட் வீடியோன்னு போட்டுக்கிட்டே இருக்கனே. நான் வந்து உங்களுக்கு மேல இருந்தே போட ஆரம்பிச்சிட்டேன். மே 15 மே 20 ஆரம்பிச்சிட்டேன். எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தீங்க. ஆனா ஜூன் வரையும் அப்படியே ஸ்லோவா போச்சு. ஜூன் ஸ்கூல் ரீஓப்பன் ஆன உடனே எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வந்து நம்மளை ஃபாலோ பண்றாங்க. சரி பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா கூட பரவாயில்ல. ஒவ்வொரு குழந்தைக்கு பின்னாடி அவங்களோட வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்புக்கு கல்வி விஜய் சேனல் துணையா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாவே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். கண்டிப்பா வந்து இது வந்து பெரிய அளவுல ஃபியூச்சர்ல நம்ம கல்வி விஜய் சேனல் சக்சஸ்ஃபுல் ஒரு சேனலா மாறும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த சேனல் மாதிரி வரணும், இந்த சேனல் மாதிரி வரணும்னு இல்லாம கல்வி விஜய் சேனலுக்குன்னு ஒரு தனி முத்திரைய நம்ம பதிக்க போறோம், நம்ம ஒரு ஃபேமிலியா இருந்து. ஸோ இந்த ஃபேமிலி எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா இருந்து அழகா கோஆப்ரேட் பண்ணி படிச்சாதானே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் நெருக்கத்துல ஸ்டடி பிளான் கொடுங்க. நீங்க நான் யாரோட மெசேஜுக்கும் ரிப்ளை கூட பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா, எப்ப வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க செப்டம்பர் 18, செப்டம்பர் 18 குவார்டர்லி எக்ஸாம். ஸோ செப்டம்பர் 10 வரையும் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்க முடியும். செப்டம்பர் 10க்கு மேல கூட நீங்க படிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் போறதே பிரயோஜனமே கிடையாது. ஆமாவா இல்லைங்களா? ரொம்ப வருத்தமா இருக்கு பிள்ளைங்களா. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ப்ராப்பரா அழகா படிக்கிறாங்க, ரொம்ப கோஆப்ரேட் பண்றாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த வீடியோ போடுங்க, அந்த வீடியோ போடுங்கன்னு கமெண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. ஆனா வீடியோ போட்டா அந்த வீடியோ பார்க்க கூட இல்லை. ஸோ அப்ப பாத்துக்குவாங்க அவங்க எந்த அளவுக்கு படிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்திருப்பாங்க, எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண போறாங்க, அவங்களோட ஃபியூச்சர் என்னவா இருக்கணும். என்னோட வீடியோ ஓடலன்றதுக்காக நான் சொல்ல வரல. அந்த வீடியோவை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 11th 12th பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே படிக்கிறாங்க. இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. உங்களை தான் கேட்கிறேன் பிள்ளைங்களா. 11th நல்ல காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சீங்க, 12th வந்துட்டு ரொம்ப லேசி ஆயிட்டீங்க. கடைசி வரையும் வீடியோ எதுவுமே ரீச் இல்லை. லாஸ்ட் டைம்ல தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப வருத்தமா இருந்தது. எனக்கு வீடியோ போலன்னா பரவாயில்ல, நீங்க படிக்கணும் இல்லையா, உங்களோட மார்க்ஸ் முக்கியம் இல்லையா. அப்ப நான் என்ன பண்ண போறேன், அடுத்து வந்து ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வீடியோவே போட போறது இல்லை. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒழுங்கா, நான் திரும்பவும் சொல்லிடுறேன், ஆர்ட்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப் மற்ற சேனல்ல கூட உங்களுக்கு ஆர்ட்ஸ் குரூப்க்கு வீடியோ போடுறது இல்லை. ஆனா நம்ம சேனல்ல ஆர்ட்ஸ் குரூப்க்கு வீடியோ போடுறோம். ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்ட்ஸ் குரூப் வீடியோ பாக்குறதே கிடையாது. ஸோ ஆர்ட்ஸ் குரூப் பார்க்கல அப்படின்னா நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு சயின்ஸ் குரூப்க்கு தான் போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ என்னை பொறுத்த வரையும் எந்த ஸ்டாண்டர்டா இருந்தாலும் சரி, எந்த குரூப்பா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் அழகா படிச்சு கோஆப்ரேட் பண்றாங்களோ அவங்களுக்கு அதிகபட்ச அக்கறை காட்டுவேன். ஸோ அவங்களோட வீடியோஸ் வந்து ரெகுலரா வரும், கண்டினியூவா வரும். மற்ற வீடியோஸ்லாம் வந்து காமனா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் அதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக லாஸ்ட் மினிட் ஒரு ஏற்கனவே போட்ட வீடியோவே ரீச் ஆகல, இதுல லாஸ்ட் மினிட் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் மேல கமெண்ட் வருது. நீங்க சயின்ஸ் குரூப்க்கு தான் லாஸ்ட் மினிட் வீடியோ போடுறீங்க, எக்கனாமிக்ஸ் போட மாட்டீங்க, காமர்ஸ் போட மாட்டீங்க, பிசினஸ் மேக்ஸ் போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளுமே இல்ல பிள்ளைங்க மத்தியில. ரொம்ப வருத்தமா இருந்தது. கமெண்ட் கூட பாத்தீங்கன்னா பயோசுவாலஜி போடுங்க, பயாலஜி போடுங்க, கெமிஸ்ட்ரி போடுங்க, பிசிக்ஸ் போடுங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடுங்க, இந்த மாதிரி கமெண்ட் தான் வருது. 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும். ரொம்ப வருத்தமா இருந்தது. 11th கூட கொஞ்சம் பரவாயில்ல, 12th ரொம்ப வீக்கா இருக்கீங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் இப்படி ஆயிட்டீங்க? இதெல்லாம் உங்க ஃபியூச்சர். இப்ப நீங்க என்ன போர்ஷன் முடிக்கிறீங்களோ அதுதான் பப்ளிக்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? நீங்க என்னோட வீடியோ பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க படிங்க ப்ளீஸ், அவங்களுக்காக படிங்க.
என்னோட வீடியோ வந்து 10,000 ரீச் ஆச்சுன்னா என்ன வந்துட போகுது? மிஞ்சி போனா ஒரு 80 ருபீஸ் வருமா, இல்ல ஒரு 70 ருபீஸ் வருமா? அதாவது ஒரு வீடியோ, ஆன்ட்டியோட வீடியோ எத்தனை வீடியோ வந்து உங்களுக்கு 10,000 ரீச் ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால நான் வீடியோ ஓட அது கிடையாது. நம்ம வேலை இது, என்னோட ஹாபியே இதுதான், என்னோட என்டர்டைன்மெண்ட்டும் இதுதான். என்னோட சமையல் வேலை முடிக்க போய் நான் வந்து என்னோட டிவி பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு வீடியோ போடணும்னு உட்காந்தேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் உட்காந்துருவேன், அதிகபட்சம் ஒரு 6 மணி நேரம் உட்காந்துருவேன். இதை நம்புவீங்களான்னு தெரியாது. வீடியோ எடுக்கிறது அப்படின்றது குறைந்தபட்ச நேரம். அதுக்கான நோட்ஸ் அனாலிசிஸ்லாம் எடுக்கணும் இல்லையா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்ம ரொம்ப பார்த்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணி ஃபீல் பண்ண உண்மையா படிச்ச பிள்ளைங்க ப்ளீஸ், நீங்க ஆர்ட்ஸ் குரூப்போ சயின்ஸ் குரூப்போ 10th 11th 12th, ஸோ இந்த 3 ஸ்டாண்டர்டும் எனக்கு இப்பயே ஒரு கமெண்ட் போடுங்க. நான் சொன்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்ததுன்னு இந்த வீடியோ கீழே ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் மற்ற பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம போடுற இம்பார்ட்டன்ட் கல்வி விஜய் சேனல்ல தரமா போடுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து ஏனோ தானோன்னு சும்மா ஏதோ ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு, இது வரும் டிக் பண்ணிலாம் உங்களுக்கு சொல்லல. ப்ரீவியஸ் இயர்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் தமிழ்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணதுல நியூவா வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பா படிக்கணும். பப்ளிக்கு 100% படிக்கணும். யோசிக்கவே யோசிக்காதீங்க. எதெல்லாம் இந்த வருஷம் புதுசா வந்திருக்கோ அது எல்லாமே கண்டிப்பா வரும். ஸோ உங்களுக்கு எது புதுசா வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா, நாங்க மார்க் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதை படிங்க, அதுவும் படிக்கணும். அதே மாதிரி ஓல்டு போர்ஷன்ல இருந்து அதுல வந்து ரிப்பீட்டடா கேட்கறத படிக்கணும். ஸோ இந்த மாதிரி படிக்கிறது அப்படின்றது 90+ கன்ஃபார்ம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க யோசிக்கவே யோசிக்கக்கூடாது, புக் ஃபுல்லாவே படிச்சே ஆகணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஜூன் வேஸ்ட் பண்ணிட்டோம், ஜூலையும் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா இதுக்கப்புறம் நம்ம குவார்டர்லியில மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஸோ குவார்டர்லியில மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா இன்னையில இருந்தே, இந்த நிமிஷத்துல இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறோம். நீங்களும் படிக்கிறீங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் தொடர்ச்சியா வரப்போகுது. ஆர்ட்ஸ் குரூப்பு சயின்ஸ் குரூப்லாம் கிடையாது, எல்லாருக்குமே வீடியோ வரும். கண்டிப்பா என் குழந்தைங்கள்ல இந்த கண்ணு நல்ல கண்ணா, இந்த கண்ணு நல்ல கண்ணான்னு நம்ம சொல்ல முடியுமா? எல்லா கண்ணுமே நல்ல கண்ணு தானே. ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே இம்பார்ட்டன்ஸ் வரும். சும்மா அவங்கள பயமுறுத்துறதுக்காக நான் ஆர்ட்ஸ் குரூப் போட மாட்டேன்னு சொன்னேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வரும். கண்டிப்பா பாருங்க, படிங்க. ஆனா இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்காம எல்லாமே படிக்க பாருங்க. முக்கியமா உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ், ப்ளீஸ் செல்லங்களா, நவம்பர் வந்து 18 எக்ஸாம்ஸ் இல்லையா? ஸோ நவம்பர் சொல்லிட்டேன், செப்டம்பர் 18 குவார்டர்லி இல்லையா? செப்டம்பர் 10க்குள்ளே போர்ஷன் முடிச்சிருங்க பட்டுங்களா. அப்ப அதை முடிச்சுட்டு அந்த 10ல இருந்து அந்த 17 16 வரையும் ரிவிஷன் கொடுங்க. அந்த 16ல இருந்து அந்த போர்ஷனுக்கான ரிவிஷனை பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா நம்ம இம்பார்ட்டன்ட் போட போறோம். நாம போடுற இம்பார்ட்டன்ட் எவ்வளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட நான் இந்த 2 months வந்து ரொம்ப வேலை பார்த்திருக்கேன். அதாவது எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் அதிகமா வேலை பார்த்திருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11th 12th 10th எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்க்குமே நிறைய கொஞ்சம் அடிஷ்னலா போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம். பாத்தீங்கன்னா அது பார்த்த உங்களுக்கு தெரியும், ரெகுலரா வாட்ச் பண்ற என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். எதுக்காக இந்த மாதிரி வேலை செய்யறோம் அப்படின்னா, சரி எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஆனுவல் எக்ஸாம் டைம்லயே நான் 10th 11th 12th நான் 12th வீடியோ போடல லாஸ்ட் டைம், 11th வரையும் தான் போட்டேன். 10th 11th வீடியோஸ் போடும்போதே, 9th வீடியோஸ் போடும்போதே அந்த 6th இருந்து எல்லா குழந்தைங்களுமே எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க, நீங்க என்ன இப்போ ஹையர் ஸ்டடிஸ் தான் போடுவீங்களா, எங்களுக்குலாம் போட மாட்டீங்களா, நாங்களாம் பாவம் இல்லையா, அப்படி இப்படின்ட்டு கமெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுதான் சரி இந்த வருஷம் கொஞ்சம் முடிஞ்ச வரையும் அவங்களுக்கும் போட ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா உங்களோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் சேனலும் 6th 7th வீடியோல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் ஒவ்வொரு வீடியோலையும். இதுக்கப்புறம் வரக்கூடிய பிளேலிஸ்ட் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். ஆல்ரெடி வந்து பிளேலிஸ்ட் போயின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிளேலிஸ்ட்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இனிமே வந்து குவார்டர்லிக்கான பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ 11th குவார்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2025 ஆர்ட்ஸ் குரூப், 11th quarterly important questions 2025 science group, 12th ஆர்ட்ஸ் குரூப், 12th சயின்ஸ் குரூப். இந்த மாதிரி குரூப் வைஸ் பிரிக்கலான் இருக்கேன். கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க எக்ஸாம் டைம்ல. நான் போட்ட வீடியோவே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை போட சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதை விட முக்கியம் பிள்ளைங்களா, சேனலை வந்து பாக்குறீங்க, வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தானே பாக்குறீங்க, திரும்ப ரெண்டாவதும் வந்து பாக்குறீங்கல்ல, அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும்ல. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல நான் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்க சேனலுக்கே வந்து பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு தனித்தனியா 10th தனியா வாட்ஸ்அப் சேனல்,
11th தனியா இருக்கு, 12th தனியா இருக்கு. இப்பதான் 6th to 9th அப்படின்னு மாத்திட்டேன். ஏன்னா 6th 7th 8th சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. ஸோ அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து 10th 9th இருந்தாலும் ஸோ அவங்களோட ஜாயின் பண்ணி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாட்ஸ்அப் சேனல் ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க், இதுக்கு முன்ன ஓல்டு சேனல்ல நிறைய வந்து லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு. ஸோ சேனல்லாம் சேஞ்ச்லாம் பண்ணல, சேம் சேனல் தான். ஸோ லிங்க் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்ல இருக்கக்கூடிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க, பிளேலிஸ்ட் லிங்க் பாருங்க. எந்த வீடியோஸ் பார்த்தாலும் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10th சோஷியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கல்வி விஜய்னு சர்ச் பண்ணீங்க, அப்பதான் நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் 11th பயோசுவாலஜி சாப்டர் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கல்வி விஜய் அப்படின்னா நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக சொல்றேன். நீங்க என்ன சர்ச் பண்றீங்களோ லாஸ்ட்ல கல்வி விஜய்னு போட்டுக்கோங்க, இல்ல ஃபர்ஸ்ட்ல வந்து கல்வி விஜய்னு போட்டுக்கோங்க. கல்வி விஜய்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பா தொடர்ச்சியா வீடியோஸ் போட போறோம். எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாம் முடிக்காதவங்க இந்த ஜூலைக்குள்ள உங்களோட மெட்டம் போர்ஷனை முடிச்சுட்டு இம்மிடியட்டா குவார்டர்லிக்கு தயாராகுங்க. ப்ளீஸ் ரிலாக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட வீணாக்கிடாதீங்க. பிள்ளைங்களா வருத்தப்பட போறது நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. பப்ளிக் ரிசல்ட் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். டைம் ஓடிக்கிட்டே போகுது, இப்பயே 16 minutes ஆயிடுச்சு. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட அதாவது என்ன சொல்றது, உங்களோட கருத்துகள் எதுவா இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே பதிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நான் பை சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து என் பிள்ளைங்க வந்து சென்டம் மார்க் எடுக்கிறது எனக்கு வேணும். அதாவது உங்க ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க இல்லையா, வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஸ்கூல்லேயே தான் கொடுத்துருவாங்க. இல்ல ரிப்போர்ட் கார்டு கொடுக்காங்க அப்படின்னாக்கா யாரெல்லாம் சென்டம் மார்க் நல்லா புரிஞ்சுக்கணும், 45 out of 45, 30 out of 35, சாரி 35 out of 35, 45 out of 45, 50 out of 50, இந்த மாதிரி சென்டம் எடுக்கிறவங்க உங்களோட மார்க் ஷீட்டை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. மார்க் ஷீட் கையில் கிடைக்கல, ரிப்போர்ட் கார்டு தான் வந்தது அப்படின்னா ரிப்போர்ட் கார்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அதை வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன்னா இல்லை போஸ்ட் பண்ணுறேன்னா இல்லை வீடியோ போடுறேன்னா அந்த டைம் பார்த்துக்கலாம். ஆனால் உங்களோட மார்க்ஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும். என்னோட செல்லங்கள் எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க, எவ்வளோ வெற்றி வாகை சூடியிருக்காங்க அப்படின்னு நான் பார்ப்போம் எவ்வளோ பேர் அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்க. முடிஞ்சா அந்த ஹைப்ன்றது இல்லையா, அதையும் கொஞ்சம் டச் பண்ணி விட்டு போங்க. சேனலோட வளர்ச்சிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.